காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, விஜய் சித்து விளாக்ஸ் அப்படின்னாலே யாருக்குமே தெரியாம இருக்காது. ஏன்னா குறைஞ்ச காலகட்டத்துல ஒரு வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னா அது விஜய் சித்து விளாக்ஸ்னு கூட சொல்லலாம். எனக்கே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விளாக் அப்படின்னா அது விஜய் சித்து விளாக் தான் சொல்லணும். ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சித்து விளாக்ஸை பார்த்தா இப்போ டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க கூட அந்த விளாக்ஸை பார்த்தா ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது உண்மைதான். ஏன்னா ஒரு மனுஷனோட இயல்பு வாழ்க்கையை காட்டியே இவ்வளோ ஃபேம் கிரியேட் பண்ண முடியும், இவ்வளோ ஃபேமஸ் ஆக முடியும். ஏன்னா இயல்பு வாழ்க்கையை காட்டியே அவங்க எந்த அளவுக்கு மேலே வந்திருக்காங்கன்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதில் என்ன நீ சர்ப்ரைஸ் கொடுக்க போற அப்படின்றது தானே கேட்க போறீங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் விஜய் சித்து விளாக்ஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இந்திய யூடியூப் வரலாற்றில் முதன் முறையாக எபிசோடுகளாக நீங்கள் கண்டுகளித்த ஓட்டோ சீரிஸ் இப்போது முழு நீள திரைப்படமாக ஓபன் பண்ணா வெல்கம் டு விஜய் சித்து விளாக்ஸ். அவங்களோட விளாக்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு வகையான சந்தோஷம் தான் கொடுக்கும். அதை தாண்டி சில மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க இன்னொரு அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளாக்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு நாங்கள் ஒரு படமாகவே அதை கொடுக்குறோம், படமே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் கொடுத்துருந்தாங்க. விளாக்ஸ் இல்லை, படம். அதை பார்த்தோன்னே உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு வகையான ஹாப்பியாக தான் கொடுத்துருந்துச்சு. அதை கடந்து இப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்றது ஒரு ஃபேன்களாக எனக்குமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். இதுக்கடுத்து என்ன, இதை தாண்டி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு தானே கேட்குறீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் சித்து விளாக்ஸ்ன்றதை தாண்டி அந்த விளாக்ஸ்க்கான இன்ட்ரொடக்ஷன் சாங் அதாவது பார்த்தீங்கன்னா விஐபி சாங்கை தான் சொல்கிறேன். வேலையில்லா பட்டதாரியில் அந்த சாங் வந்திருக்கோம், விஐபி சாங் வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த படத்தில் அந்த பாட்டு வந்தாலே அந்த படம் ஞாபகம் வருதோ இல்லையோ நமக்கு விஜய் சித்து விளாக்ஸ் தான் ஞாபகம் வரும். இப்போ அந்த டயங்கரம் படத்தில் விஐபி சாங்கை வைக்க போகிறாங்கன்றதே ஒரு சர்ப்ரைஸ் தான். இதில் என்ன சிக்கல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விஐபி சாங் வந்து தனுஷோடதுன்னு நமக்கு தெரியும். தனுஷோட தான் இருந்தாலும், ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா கூட நடிச்சவங்க, ஃப்ரெண்டா இருந்தவங்க, பல வருஷமா பழக்கமா இருந்தவங்க என்ஓசி கேட்டே அவர் தராம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் ஒருவர் கேட்டு, நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், நயன்தாரா மேம் தான் சொல்றேன். இன்னொன்று அவருடைய நண்பர் வெற்றிமாறன் அவர்களையும் தான் சொல்கிறேன். தொடர்ந்து அந்த என்ஓசி பிரச்சனையே நிறைய வகையாக போயிட்டு இருந்துச்சு. போகும்போது நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம். கூட இருந்த நண்பர்களுக்கே, கூட நடித்த ஆளுங்களுக்கே என்ஓசிக்கு 10 கோடி 20 கோடின்னு கேட்ட ஒரு ஆள் இந்த விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் சித்து எடுக்க போகிற படம் டயங்கரம் படத்துக்கு என்ஓசியை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. எப்படிங்க, கூட நடித்தவங்க, கூட இருந்த நண்பருக்கே பணம் கேட்டவர் விஜய் சித்து விளாக்ஸ்க்கு என்ஓசி எப்படி கொடுத்தாரு, அதுவும் எப்படி ஃப்ரீயாக கொடுத்தாருன்றது தான் பெரிய ஆச்சரியமாக நமக்கு இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, விஜய் சித்து விளாக்ஸ் அப்படி என்ன அவர் ஒருவேளை விஜய் சித்து விளாக்ஸ்க்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, இல்லை தனுஷ்க்கு விஜய் சித்து விளாக்ஸ் மேலே ஒரு பிரியமா என்ன அப்படின்றதே நமக்கு ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள், நயன்தாரா மேம்கே அவர் தராதப்போ, வெற்றிமாறன் எவ்வளோ பழக்கம், அவர் ஒரு டிரெக்டர், அவருக்கே அவர் தராதப்போ இவங்களுக்கு தந்திருக்காங்கன்றப்போ, ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்க என்ஓசி கொடுத்தது உண்மைதான். இன்னொரு விஷயம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா மேம்க்கு ஏன் கொடுக்கல, விஜய் சித்து விளாக்ஸ்க்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அவருக்கே கொடுத்துருக்காங்க. எதனால நயன்தாரா மேம்க்கு அவர் என்ஓசி கொடுக்கல, எதனால வெற்றிமாறன் அவர்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு போயிட்டு அவர் மேனேஜரை விட்டுலாம் பேச வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துல எதனால அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்றது பெரும் ஒரு டவுட்டாகவே நம்மளுக்கு பெரிய டவுட்டாகவே நமக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் உண்மையிலுமே விஜய் சித்து விளாக்ஸ்க்கு அவர் என்ஓசியை ஃப்ரீயாக கொடுத்துருக்காரா, இல்லை ஏற்கனவே வெற்றிமாறன் விஷயத்தில் அவர் பண்ண மாதிரி திரும்பியும் வேற யாரையாச்சும் விட்டு காசு கேட்டால் அது ஒரு பிரச்சனை மாதிரி நடக்குமான்றது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு தனுஷ் அவர்கள் விஜய் சித்துக்கு என்ஓசி ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா, இல்லை அவருடைய நண்பர் வெற்றிமாறனுக்கு பண்ண மாதிரியே விஜய் சித்துக்கும் பண்ணுவாரான்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மேலும் இதே போல் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க காந்தம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.